லேசா சொல்வதாக இருந்தால் சிலோன்ல 1800ஆம் ஆண்டு கடைசி கால பகுதியில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்துல கூட போதை பொருள் பெருசா இருக்கல. அங்கங்க காட்டுக்குள்ள கல்லு காசிச்சு கொண்டு இருந்தாலும் போதை பொருள் இருந்ததே சிலோன்ல போதைக்காக அல்ல, வெத்தலை சாப்பிட பழக்கம் இந்திக்கிற வெத்தலை. அந்த காலத்துல வெத்தலை என்றது சிலோனை பொறுத்தவரையில ஒரு கௌரவமான இலை. சொல்லுவாங்க சிம்பிள் ஆஃப் எக்ஸெப்ஷன். ஒரு பேச்சுவார்த்தை நடந்தா நடுவுல வெத்தலை செப்பிரிக்குமா, பேச்சுவார்த்தை அக்ரிமெண்ட் ஓகே என்றா டக்குன்னு அவர் வெத்தலை ஒன்று எடுத்த அர்த்தம் ஏற்றுக்கொண்டாரு. கல்யாணத்துக்கு சொல்ல போற நேரம் வெத்தலை செப்ப கொண்டு போவாங்களாம். அவர் வாரேன்னு சொன்னா ஒரு வெத்தலை எடுப்பாராம். நாங்கள் இன்றைக்கு செல்லுமே உங்களுக்கு வெத்தலை வைக்கணுமா வாரத்துக்கு கேட்கிறோமா இல்லையா? சிலோன்ல இந்த பழக்கம். எனவே இலங்கை மக்கள் நார்மலா வெத்தலை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. காலப்போக்குல வெத்தலைக்கு பாக்க சேர்த்தாங்க, காலப்போக்குல பாக்குக்கு சுண்ணாம்பு சேர்த்தாங்க, காலப்போக்குல பாக்குக்கு அதோட பொயிலையும் சேர்த்தாங்க. முடிவு இப்ப புலத் வீட்டாக்குன்னு சொன்னா வெத்தலை பாக்கு பொயில சுண்ணாம்புன்னு சிலோன்ல பழவிட்டாங்க. நல்லா விளங்குங்க வாலிப புள்ளேல், நாங்க எங்க மாற்றினோம் என்றதுக்கு சொல்லுறேன். இப்ப சாதாரணமா சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்ரீலங்கால இருந்து போறதுக்கு ரெடி ஆகுது. அவன் எங்கேயுமே நல்லதை விட்டு வச்சில்ல. அதுக்கு முந்தையே பார்த்தா சிலோன்ல உள்ள மக்கள் வெள்ளக்காரன்ட்ட வேலை செய்யறவங்க இவங்களும் அந்த பைப் சிகார் என்ற அந்த சுருட்டு பட்டமாய் பைப் வச்சுப்பாங்க. இவரை குடிக்க ஸ்டார்ட் ஆகினாங்க. நீங்க பழைய போட்டோவில் எடுத்து பாருங்க. சிலோன்காரன் அவரும் வாயில சிகரெட் ஒன்று வச்சுக்கொண்டு இந்திப்பாரு. வெள்ளக்காரன் காலத்துல பார்த்தான், ஹாஹா இது ஃபேஷன் ஆயிக்குது. 1932 சிலோன்ல டுபேக்கோ கம்பெனி சிகரெட் கம்பெனியை திறந்து வச்சுட்டு 48 அவன் போயிட்டான். போங்கடான் குடிச்சு சாவுங்கடான். இப்ப எங்கட ஆட்கள் அண்ணா சிகரெட் குடிச்சா கௌரவமா நினைக்க ஆரம்பிச்சாங்க. அன்றைக்கு ஆரம்பிச்ச முசீபத் தான் சிகரெட் வளருது. சிகரெட் வளர்ந்து கொண்டே போற நேரம் கண்ணியத்துக்குரிய கணவான்களே, விதவிதமான சிகரெட் நாய்க்கட் என்று பிரிஸ்டல் என்று எத்தனையோ விதமான சிகரெட் வளரும் போது வெத்தலை வியாபாரிமா சும்மைப்பானா? அவன் பிசினஸ்ல மண்ணு. இவன் பார்த்தான் ஸ்வீட் வெத்தலை, அந்த வெத்தலை, இந்த வெத்தலை. இப்ப சிகரெட்டுக்கும் வெத்தலைக்கும் போட்டி. 85ஆம் ஆண்டு வரைக்கும் போட்டி. எது வரைக்கும்? சிகரெட்ல எத்தனையோ ஜாதி வந்த மாதிரி இந்த வெத்தலையிலையும் பாக்குக்கு பாக்குத்தூள், அதாவது பொயிலேல பொயிலத்தூள். எது அளவுக்கு வந்துச்சு? ரெட் பவுடர், அதே போல இந்த ஹான்சி, அதே போல நிஜாம் பாக்கு, பாபுல், பீடா, சாதாண்டு பேர் கட்டி பறந்து 90ஆம் ஆண்டு ஆகும் பொழுது முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் படுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு சிகரெட் குடிக்கிற ஹராமாமே என்றா. முந்தி நார்மலா எல்லாரும் அடிச்ச. அப்ப திருந்தின, நான் சிகரெட்டை விட்டுட்டேன்டா, நல்ல விஷயம். அப்ப இப்ப அந்த நினைவு வரக்குள்ள கொஞ்சம் மூக்குத்தூளை போட்டுக்கொள்ற, கொஞ்சம் பீடா ஒரு கெட்ட போட்டுக்கொள்ற, பாபுல் ஒரு கெட்ட போடுற, சாதா ஒரு கெட்ட போடுற. நேஷனல் அத்தாரிட்டி ஆன் டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால் 27வது யாப்பு 2006 போட்ட யாப்பின் படிக்கு சிலோன்ல பாபுல், பீடா, சாதா, மாவா, கேஜி எதுவுமே விற்கலாம். வாப்பமார் விளங்கிக்கோங்க. உங்களோட மகன் வீட்டுக்கு வந்து திடீரென்று ஆறின பிளேண்டி குடிக்கிறானா, திடீரென்று சீனி கூட போட்டு தாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறானா, உரப்பா வச்சா சூடாவி எழுப்பி போறானா, உரப்பு பாவிக்கலாது சீனி கூட குடிக்கிறான், பிளேண்டி ஆற வச்சு குடிக்கிறான், சோர் திண்ட சரி சூடா அதாவது இனிப்பு கூட கோப்பி இல்லாட்டி பிளேண்டி கேட்கிறான் என்று சொன்னால் அவன் இதை எதையோ பாவிக்கிறான். பாப்பமார் விளங்குங்க. எப்ப மான் எப்ப பார்த்தாலும் நாக்கால பல்ல தடாவி தடாவி இருக்கிறானோ, நாக்கால வாய துப்புராய் கொண்டு இருக்கிறானோ, இவன் மாவா பாவிக்கிறான். எப்ப மகன் வெயில் நேரத்துல வீட்டுக்கு வாரான், வந்து பேசாம பிறண்டு படுக்கிறான், வெயில் அடிச்சு கொண்டிருக்குது, வேர்க்க வேர்க்க டெய்லி படுக்க ஆரம்பிக்கிறானா, படுத்து எலிமினேஷன் ஒன்றோ குளிக்கிறான், இல்லாட்டி சாப்பிடுறான் என்றால் இவன் கேஜிக்கு அடிமையாக இருக்கிறான். பாருங்க, சில வாப்பமார் சிலோன்ல இல்லை. இப்ப எல்லாம் வேர்ல்ட் கப் கிரவுண்ட்ல இருப்பாங்க. 6 மணி ஆகினா வாப்பமார் IPL கிரவுண்ட்ல, உம்மமார் இந்தியால, பாப்பா பாகிஸ்தான்ல, உம்மா இந்தியால, புள்ள சிலோன்ல குடு அடிக்கிற.
வார நேரம் விக்ஸ் பாவிக்கிறானா, உங்களோட புள்ள பாவிக்கிறானா யோசிக்க. இவன் மாவா பாவிக்கிறான். திடீரென்று உங்களோட மகன் அடிக்கடி குழந்தை புள்ளியோட சிரிச்சு பபா விளையாடுறான வச்சுக்கோங்க, போட்டு தான் வந்திருக்கிறாரு. இதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. சைலன்ஸ் ஆகித புள்ள திடீரென்று ஓவரா விளையாடுறான். எதுவரைக்கும் உம்மாவோட தாத்தாவோட சாச்சாவோட எல்லாம் விளையாடுறாரு. விளங்கிக்கோங்க, பொடியன் கேஜிய லேசா போட்டுட்டு வந்திருக்கிறான். சில உம்மா வாப்பமா சொல்ற, என் கணவன் சரியான சாக்லேட் தின்றல, பல்லெல்லாம் பூச்சி அடிச்சு சாக்லேட் திண்டில்ல பாபோ, அது பொயில திண்டு. விளங்கிக்கோங்க. ஏன் சொல்லுறேன்னு சொன்னால், தயவு செஞ்சு இதையாவது கொஞ்சம் பாருங்க, புள்ளையில என்ன நடக்குது.